அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024. வலிமை மிக்க சூரியன் ராசியின் 12வது ராசியான மீனத்தின் வழியாக பயணம் செய்கிறாரு. மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024 அன்று மதியம் 12:23 மணிக்கு தொடங்குது. வேத ஜோதிடத்தில் சூரியன் பெரும்பாலும் ஆன்மாவுடன் தொடர்புடைய கிரகம் என்று குறிப்பிடப்படுது. சூரியன் பொதுவாக ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாதம் கழியுது. 7 குதிரைகள் கொண்ட தேர் மூலம் அது ஒரு வருஷத்தில் 12 ராசிகளிலும் பயணிக்குது. சூரியன் மீனம் வழியாக செல்வதால் அதன் விளைவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். தனிப்பட்ட பிறப்பு அட்டவணையின் மீனத்தின் இடமாற்றத்தால் பாதிக்கப்படுது. வேத ஜோதிடத்தில் சூரியன் அனைத்து 9 கிரகங்களிலும் ராஜா அந்தஸ்தை கொண்டுள்ளது மற்றும் ஆன்மாவின் காரகம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனை குறிக்கும்போது சூரியன் ஒரு ஆணின் ஜாதகத்தில் தந்தையை குறிக்குது. மறுபுறம் ஜோதிடம் சூரியன் அந்த 9 கிரகங்களின் ஒன்றாக கருதப்படுது. அதன் செல்வாக்கு பூமியில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் பல நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை கொண்டு வருது. உமிழும் கிரகமான சூரியன் அதிகாரம், ஒழுங்கு மற்றும் சுயமரியாதையை குறிக்குது. மீனம் வியாழனின் ராசியாகும். சூரியனும் குருவும் பரஸ்பர நண்பர்கள் மற்றும் அவர்களின் ராசிக்காரங்க நட்புடன் இருக்கிறாங்க. ஜோதிட கணிப்புகளின்படி சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறதுனால 12 ராசிகளின் நிலை என்னவாக இருக்குது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் சூரியன் ஆற்றல் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுது மற்றும் மற்ற அனைத்து கிரகங்களுக்கிடையில் அது ஒரு பெரிய கிரகத்தின் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்வது சாத்தியமில்லை. சூரியன் இயற்கையில் ஆண்பால் என்று கருதப்படுகிறார் மற்றும் சிக்கலான பணிகளை கையாளும் உறுதியை அளிக்கிறார். இது தவிர ஜாதகத்தில் சூரியனை தலைமை பண்புகளையும் குறிக்குது. சாதகத்தில் மேசம் அல்லது சிம்மத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறாங்க. தொழில் ரீதியாக அனைத்து விதமான பலன்களை பெறுவாங்க. அதிக பணம், உறவுகளில் மகிழ்ச்சி, போதுமான ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் தந்தையின் அன்பு கிடைக்கும். ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறவங்க வலுவான பலன்களை தரலாம். அத்தகைய நபர்கள் மற்றவங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மற்றும் வலுவான தலைமைத்துவ பண்புகளை காட்டுகிறாங்க. சூரியன் மேசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது மற்றும் ஏப்ரல் மாதத்தில் அது பூமிக்கு மிக அருகில் அதன் மிக உயர்ந்த நிலையை அடையுது. இதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் அது பூமியிலிருந்து வெகு தூரம் சென்று தாழ்ந்த நிலையை அடைந்து அதன் சக்தியை இழக்குது. சாதகத்தில் சூரியன் வலுவிழந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலவீனமாகி செரிமான கோளாறுகள், தீராத உடல்நல கோளாறுகள் போன்றவை காணப்படும். சிம்மத்தில் சூரியன் அதன் அசல் முக்கோண ராசியில் அமைந்திருக்கிறதுனால அந்த நபருக்கு அதிக பலன்களை அளிக்கும் ஆற்றல் உள்ளது. சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது போர் வீரர் கிரகமான செவ்வாய் ஆளப்படுகிறார். சூரியன் இந்த ராசியில் சக்தி வாய்ந்த நிலையில் உயர்ந்து நிற்கிறார். சூரியன் சிம்மத்தை ஆட்சி செய்கிறார். இயற்கை ராசியின் அடையாளம் மற்றும் முதல் ராசியில் இருந்து 5வது வீடு. இதனுடன் இந்த 5வது வீடு ஆன்மீக போக்குகள், மந்திரங்கள், வேதங்கள் மற்றும் குழந்தைகளை பிரதிபலிக்குது. ஜோதிடத்தில் சூரியன் பொதுவாக காணப்படுவது மற்றும் உயர் அதிகாரம் கொண்ட ஒரு மாறும் கிரகமாக அறியப்படுது. இந்த கிரகம் பயனுள்ள நிர்வாகம் மற்றும் கொள்கைகளை பிரதிபலிக்குது. இது அனைத்து வகையான அரசாங்க குணங்களையும் குறிக்கும் வெப்பமான கிரகமும் கருதப்படுது. சூரியன் உஷ்ணமாக இருப்பதன் விளைவாக வலுவான சூரியன் உள்ளவர்கள் மிகவும் ஆக்ரோஷமான இயல்புடையவர்கள் மற்றும் மற்றவங்களிடமிருந்து இது போன்ற நடத்தையை சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது கடினம்.
அதனால்தான் பொதுவாக மக்கள் ஆக்கிரமிப்பு நடத்தை வாழ்க்கையில் அதிக வெற்றியை அடைய கட்டுப்பாடு மற்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். சூரியனின் அருள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. சாதகத்தில் வலுவான சூரியன் வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்தியையும் சரியான ஆரோக்கியத்தையும் வலுவான மனதையும் வழங்குது. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் சாதகமான நிலையில் இருந்தால், உதாரணமாக மேஷம் அல்லது சிம்மத்தில் அதன் சொந்த ராசி, சூரியன் ஒரு நபரை பலவீனமான நிலையில் இருந்து வலுவான நிலைக்கு அழைத்து செல்லும் திறன் கொண்டது. இரத்தனங்களை பற்றி பேசுகையில் மாணிக்க ரத்தனம் சூரியனின் இரத்தனமாக கருதப்படுது. அதை சரியான முறையில் அணிந்தால் அது ஒரு நபருக்கு சூரியனால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் மற்றும் ஜாதகத்தில் சூரியனின் நிலை மற்றும் வலிமையை பலப்படுத்தும். மீனராசியில் சூரியன் மற்றும் அதன் விளைவுகள் மீனராசி குருவால் ஆளப்படும் ஒரு ராசியாகும். குரு மற்றும் சூரியனின் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக கருதப்படுகிறார்கள். மீனராசியில் சூரியன் பெயர்ச்சியும் போது கிரகங்களின் ராஜா ஒரு நபருக்கு பலன்களை வழங்குவதில் பெரும் ஆற்றல் கொண்டவர். மீனராசிக்காரவங்க தங்கள் குழந்தைகளின் ஆதரவின் மூலம் அதிக நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறாங்க. அவர்களின் முன்னேற்றம், பிரார்த்தனை மற்றும் வழிபாடு இந்த மக்களுக்கு முன்னுரிமை மற்றும் அது அவர்களுக்கு நல்வாழ்வையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தருது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சூரியனின் இந்த பெயர்ச்சியின் போது ஜாதகக்காரவங்க நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அத்தகைய பயணம் ஆன்மீக நோக்கங்களாக இருக்கலாம். சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து சிலருக்கு நல்லது அல்லது சாதகமற்றதாக கூட இருக்கும். சூரிய பெயர்ச்சி விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு தயாராக உள்ளது. சூரியன் உங்களின் 10ஆம் வீட்டை ஆட்சி செய்து அன்பு, கல்வி, குழந்தைகள் ஆகிய 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால திடீர் தொழில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். வெற்றிக்காக அர்ப்பணிப்பு தேவை. வேலை இடமாற்றங்கள் சாத்தியமாகுது. இருப்பினும் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் விரைவான முடிவெடுக்கிறது சவால்களை திறமையாக வழிநடத்தும். காதல் விஷயத்தில் மோதல்கள் மற்றும் ஈகோ மோதல்கள் ஏற்படக்கூடும் என்கிறனால எச்சரிக்கையாக இருங்க. தவறான புரிதல்களை தடுக்க திறந்த தொடர்பு தேவை. மாணவர்களுக்கு நேர்மையான முயற்சியால் கல்வியில் வெற்றி கிடைக்கும். மீனராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது நீங்கள் வேலை பார்க்குறவங்க மாறுவீங்க. நீங்கள் வேலை செய்யும் இடத்துல திறமை மற்றும் கடின உழைப்பின் தலை சிறந்தவராக மாறுவீங்க. வெளிநாட்டிலும் பதவி உயர்வு பெறுவீங்க. உங்கள் பணியிடத்தில் நீங்கள் மிகவும் கவர்ச்சியான மற்றும் உறுதியானவராக இருப்பீங்க. உங்கள் பணியிடத்தில் உங்கள் முழுமையான திறமையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்த நேரம் இது. நீங்களும் நல்ல அங்கீகாரம் பெறுவீங்க. வேலை செய்ய சிவப்பு நிற நிழல்களை அணியுங்கள் அல்லது அவற்றை உங்கள் பாகங்களில் சேர்க்கணும். தங்களுடைய வேலை வாய்ப்பை அதிகரிக்க சிவப்பு காலணிகள் அல்லது உதட்டு சாயம் அணியலாம். கல்வி போட்டிகளில் நல்ல சாதனைகள் உண்டாகும். பிள்ளையின் சுபகாரியங்கள் நிறைவேறும். புதிதாக பிறந்த தம்பதியினருக்கு குழந்தை பேறு மற்றும் பிறக்கும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் காதல் திருமணத்தை கனவு கண்டால் அதை சில நாட்களுக்கு ஒத்தி வைக்கணும். இல்லாட்டி நீங்கள் தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கா. எனவே வேலையில் அதிக கவனம் செலுத்துங்க. மூத்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மூத்த சகோதரங்கள்கிட்ட கருத்து வேறுபாடை நீங்கள் வளர விடாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூரியன் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்த பெயர்ச்சியின் போது உங்களின் 5ஆம் வீட்டில் அமர்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் குறைபாட்டை நீங்கள் உணரலாம். இந்த நேரத்தில் சிறந்த வாய்ப்புகளுக்காக உங்கள் வேலையை மாற்றும் சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதிருக்கும். மீனராசியில் சூரியன் பெயர்ச்சியின் போது பணி நிமித்தமாக அதிக பயணம் செய்ய வேண்டியதிருக்கும். நீங்கள் மிதமான நிதி ஆதாயங்களை மட்டுமே பெறலாம். நீங்கள் சம்பாதித்த பணம் எதுவாக இருந்தாலும் அதை உங்கள் குடும்பத்துக்காக பயன்படுத்தலாம். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் கடமைகள் அதிகரிக்கிறதாக தோன்றும். உங்கள் மனைவியுடன் நீங்கள் நல்ல உறவை பேண முடியாது. உங்கள் மனைவியுடன் கருத்து வேறுபாடு காரணமாக அதிக வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒருங்கிணைப்பை நீங்கள் பராமரிக்க வேணும்.
இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சாதகமாக இருக்காது. ஏனென்றால் உங்கள் கால்கள் மற்றும் தொடைகளில் வலி இருப்பதாக நீங்கள் புகார் செய்ய போகிறீங்க. இது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத சாத்தியமாகும். சில அசாதாரண மற்றும் எதிர்பாராத செலவுகள் தீவிர விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும். மனைவி கூட்டாளி மூலம் பணவரவு காணப்படலாம். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மறைமுக மற்றும் ரகசிய ஆதாரங்கள் மூலம் திடீர் வருமானம் வரும். இருப்பினும் அரசாங்க அதிகாரிகளின் நடவடிக்கையால் சங்கடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால மறைமுக ஆதாரங்கள் மூலம் சம்பாதித்த பணத்தை கையாளுவதில் கவனமாக இருக்கணும். பங்கு சந்தையில் முதலீடுகள் மற்றும் வர்த்தகம் மூலமாகவும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அவசர நிதி தேவைகளை நிர்வகிப்பதற்கான கடன்கள் சாத்தியமாகும். இந்த மாதம் சேமிப்பு மறைமுகமாக அதிகரிக்கும். குழந்தைகளின் காப்பீடு மற்றும் கல்விக்காக பணம் செலவிடலாம். மருத்துவமனை செலவுகள் சாத்தியமாகும். நன்மைக்காக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஆன்மீகம் மற்றும் புனித யாத்திரை தொடர்பான நீண்ட தூர பயணங்களுக்கும் செலவு ஏற்படலாம். இந்த மாத இறுதியில் ரியல் எஸ்டேட் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் சச்சரவுகளில் சிக்க வாய்ப்புண்டு. விருச்சிக ராசிக்காரர்களின் உத்தியோகத்தில் சிறு சிறு போராட்டங்கள் இருந்தாலும் தொழில் நல்லாயிருக்கும். முதலாளி இந்த மாதத்தின் ஆரம்ப பாதையில் தொழிலில் முன்னேற்றம் அல்லது வளர்ச்சியில் தடைகளை உருவாக்கலாம். இந்த மாதம் முழுவதும் பணியிடத்தில் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பணியிடத்தில் வாக்குவாதங்களை முடிஞ்சவரை தவிர்க்கணும். அழுத்தம் உள்ள சூழ்நிலைகளில் அல்லது தூண்டப்பட்ட நிகழ்வுகளில் கூட அமைதியான தன்மையை வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும். வேலை விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். உத்தியோக பூர்வ புண்ணிய விஷயங்களில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சக ஊழியர்களை கையாள்வதில் உங்கள் புத்திசாலித்தனம் மிகவும் சாதகமாக இருக்கும். வெளிநாட்டு வேலைகள் மற்றும் விசாக்களை நாடுபவர்கள் அதை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உள்ளன. சக ஊழியர்கள் மற்றும் முதலாளிகளுடனான தொடர்பு சாதுரியமாக இருக்கணும். ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் அதிக ஆதரவு இருக்கக்கூடிய காலகட்டம் இது. மாதத்தின் பிற்பகுதியில் பணியிடத்தில் வாக்குவாதங்கள் மற்றும் சர்ச்சைகள் ஏற்படலாம். தங்கள் தொழில் மூலம் பணவரவு இருக்கும். சில மதிப்புமிக்க பொருட்களை இழக்க நேரிடலாம். உங்களின் யோசனைகள் இந்த மாதத்தின் ஆரம்ப கட்டத்தில் மேலதிகாரி மற்றும் குழு உறுப்பினர்களால் பாராட்டப்படலாம். இந்த மாதம் 2ஆம் வாரத்தில் இருந்து தொழிலின் சுமாரான காலம் இருக்கும். தகவல் தொடர்புகளில் ராஜதந்திரத்தை வெளிப்படுத்த முடியும். தொழிலில் உள்ள முக்கியமான பிரச்சனைகளில் வழிகாட்டுதலிடமிருந்து வழிகாட்டுதலை பெற முற்படலாம். நிதி ரீதியாக தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் கூட்டாண்மை, வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் ஒத்துழைப்புகளின் மறுசீரமைப்பு இருக்கலாம். மூலோபாய சிந்தனை குறுகிய காலத்தில் இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைய உதவும். தொழிலில் எதிர்மறை அம்சங்களை கடக்க இது உங்களுக்கு உதவும். தொழிலில் புதிய முயற்சிகள் சிறிய மற்றும் தற்காலிக தடைகளை நீக்கும். இருப்பினும் தொழிலில் பங்குதாரர்கள் மூலம் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் தொந்தரவு இருக்கலாம். இந்த மாதத்தின் முதல் பாதியில் பணியிடத்தில் சுகமான சூழல் காணப்படும். ஒரு சிலர் தங்கள் தொழில் பணிகளை முடிக்க வெளிநாடு அல்லது பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். இந்த மாத தொடக்கத்தில் வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவாங்க. அதே சமயம் 2ஆம் பாதி வாடிக்கையாளர்களிடையே சில அதிருப்தியை உருவாக்கலாம். உங்களால் மேற்கொள்ளப்படும் தொழில்களில் மாற்றம் ஏற்படலாம். வியாபாரத்தில் சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் ஆதாயமும் இருக்கும். குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் பாதியில் வணிக பங்குதாரரும் ஓரளவுக்கு ஆதரவாக இருக்கலாம். வியாபாரத்தில் ஈடுபடும் விருச்சிக ராசிக்காரவங்க பொருள்கள் மற்றும் சேவைகளை சந்தைப்படுத்துவதற்கு புதுமையாக சிந்திக்க வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் ஏற்படும் நஷ்டங்கள் மூலம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். இந்த காலகட்டத்தில் வணிக கடன்களை திருப்பி செலுத்துவது எதிர்பார்க்கப்படுது. வாடிக்கையாளர் தளத்தின் விரிவாக்கமும் சாத்தியமாகும். முதலீடு மற்றும் தொடர்புடைய ஆவணங்கள் இந்த மாதத்தின் முதல் வாரம் வரை கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும். மறுசீரமைப்பு மற்றும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களில் நுழைவதற்கு பணம் செலவிடப்படலாம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது குரு கிரகத்துக்கு யாகம் நடத்துங்க, உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது சூரிய பெயர்ச்சி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.